ஒரு ராஜாவுடைய ஒரு ஒரு பிரத்யட்சமான ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை காலையில் பார்த்தோம். சூப்பரான ராஜா. இஸ்ரவேல் யூதா ரெண்டுலையுமே ராஜாக்கள் வந்தாங்க. இந்த ராஜாக்கள் வந்தாலும் கூட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 25 ராஜாக்கள், ஒவ்வொரு இடத்துலையும் 22 ராஜாக்கள் இப்படி அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அந்த ராஜாக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல ஒரு 4 இல்லை 5 அது கூட இருக்கான்னு சந்தேகம்தான். இந்த ராஜாக்கள் வரும்போது நல்ல அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எழுப்புதலாக இருக்கும். ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்க. தேவன் மகிமைப்பட்டார். கர்த்தரை நம்ப வைத்தார்கள், கர்த்தரை நம்ப வைத்தார்கள். மற்ற பொல்லாத ஆட்கள் வரும்போது அப்படியே கெட்டு போகும், பாழா போகும். அதனால கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் வரும்போது என்ன நடக்கும்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், சத்ருக்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறார். இந்த சத்ருக்கள் எழும்பி அந்த தேசத்தை படுத்துற பாடு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் இந்த ஜனங்கள் தாங்க முடியாம ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கெஞ்சி கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் பண்ண தப்புன்னு. தேவன் இறங்குவார். இப்படி ராஜாக்கள் வர்றதும் போறதுமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு ராஜா எழும்பினான். இந்த ராஜாவுக்கு பேர் யோசியா அப்படிங்கிற ஒரு ராஜா. இவனுடைய காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த ஒரு வசனத்தை சொல்கிறேன், அவன் செய்த காரியங்களை சொல்கிறேன், ஆனாலும் நடந்த சம்பவங்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் 23வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 25வது வசனத்தை பார்க்கணும். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் ஏற்றபடியெல்லாம் மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன்ன இருந்ததில்லை, அவனுக்கு பின் எழும்பினது இல்லை. இப்படி ஒரு சிலரை குறித்து தான் இந்த மாதிரி சாட்சி வருது, ஒரு சில இடங்கள்ல தான். இன்னொரு உதாரணம் சொல்றேன். சாலமோனுடைய ஞானம் பயங்கர பெருசா இருக்கும்போது அவனை போல ஒரு ஞானி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லைன்னு எழுதியிருக்கு. எசேக்கியா ராஜா தேவனை நம்பினான். நம்பின நம்பிக்கையிலேயே அவனை போல முன்னு ஒருவனும் இல்லை, பின்னால ஒருவனும் இல்லை. அது போல யோபு, ஒரு யோபை போல சன்மார்க்கனும் உத்தமனும் அவனை போல பூமியில ஒருவனு. இப்படி ஒரு சில இடங்கள் இல்லை. ஒரு தாவீது இருதயத்துக்கு ஏற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதுக்கப்புறம் யாரை குறித்தும் கர்த்தர் என்ன செய்யல, அப்படி சொன்னதே இல்லை. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆட்கள் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சாட்சியை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிமையார். அவங்களை குறித்து எண்ணம் கொள்ளும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்குது. சரி, அவங்க தேசத்துல செய்ததான சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இவங்க என்னதான் செஞ்சாங்கங்கிறது ஒரு 10 காரியங்கள், ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு லெசன் இருக்கும். ஆனால் அவனுடைய எண்டு கொஞ்சம் பரிதாபம். அந்த எண்டில் தான் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவன் என்னதான் செஞ்சான் முதல் அப்படின்னா 22வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வினோதமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. 22 சாப்டர் 22 verse number 1 பார்த்தீங்களா? ராஜாவாகிற போது ரொம்ப அபூர்வமான ஒரு கேஸ். 8 வயசு குழந்தைய கொண்டு போய் ராஜா சிங்காசனத்தில் வச்சா அது என்ன செய்யும்? அது சிங்காசனம் கால் தரையில் கூட படாது. உட்கார வச்சா சீட்டில் கால் தரையில் கூட படாது. முடி வெட்டும் போது பார்த்தீங்களா, நம்ம பார்பர் ஷாப்பில் இந்த குட்டிகளை கொண்டு வந்து உட்கார வைப்போம். அவனுக்கு ஒரு பிளாங்க் ஒன்று போடுவானுங்க. அது மேலே உட்காந்துட்டு காலாட்டிகிட்டு இருக்கோம் இப்படின்ட்டு. தரையிலையா படுது? சிரிப்பாக இருக்குது. 8 வயசு குழந்தைய கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சுருக்கான். ஆனால் இவன் 31 வருஷம் அங்கே என்ன செஞ்சுருக்கான்? அரசாட்சி செஞ்சுருக்கான். அப்போ 31 + ஒரு 8 அப்படி வச்சுக்கோ. 31 தானா? 31 வருஷம். அப்போ 39 years. அதுக்கு மேலே அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதான் பொருள். அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் வேற, நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். இவன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோடனே கர்த்தருடைய வசனம் நம்பர் 1 முதலாவது பாயிண்ட்டு, நீங்கள் பைபிள்லேயே 1 போட்டு ரவுண்டாக போட்டிங்கன்னா ஒரு 10 காரியங்கள் அங்கே எழுதிடலாம். ஸ்தோத்திரம். செகண்ட் வேர்ஸ் பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடுவோமா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு
செம்மையானதை செய்து தாவீதின் வழியெல்லாம் அவன் வழியெல்லாம் நடந்தான் அப்படின்னு மொட்டையா முடிச்சிருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதோ என்னமோ? அதான் அப்போ அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, வலது புறமும் இடது புறமும் அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கிறான். அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்குது, ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கிறான். இந்த தீர்மானங்கள்லாம் கோல்டன் டெசிஷன்ஸ். அல்லேலூயா. ரொம்ப நோபல் கேரக்டர். நம்ம சில நேரங்களில் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம், சில நேரங்களில் இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி போய் ஒரு வழியாக சேர்ந்து போ, மேலே எப்படியோ ஓடு அப்படிங்கிற மாதிரி அல்லாமல் வலது பக்கம் இடது பக்கம் தன் தகப்பனாகிய தாவீதுடைய அவன் நடந்த வழியில். அப்படின்னா he was very firm. சூஸ் பண்ணான்னா இது தான்டா, அவ்வளோதான். கர்த்தர்னா கர்த்தர், அவர் எல்லா டெசிஷன் எனக்காக எடுக்கட்டும், அவரை மிஞ்சி நான் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் a balloon. அப்போ முதல்ல இந்த பலூன் எப்படி இருந்துச்சு? ஆர்டினரி பலூனாக இருந்துச்சு. சிரிக்கக்கூடாது, நான் சொல்றதை வச்சு. அந்த ஆர்டினரி பலூனில் இப்போ காற்று என்ன இருக்குது? ஊதி இருக்குது. ஊதுனா அப்படின்னா போகுது, காற்றுல தான் போகுது. உள்ள காற்று வெளியில. ஏய், சூப்பராக இருக்கே கண்டுபிடிப்பு. உள்ளேயும் காற்று வெளியிலையும் காற்று தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், ஜீவ சுவாசத்துக்கு ஊதினார், நடமாடிட்டு இருக்குது. அவர் ஊதும் பொழுது காற்றுடைய இஷ்டத்துல தான் அது போகுது. காத்து இந்த பக்கம் போச்சுன்னா பலூனு, அப்படி போச்சுன்னா இப்படி போகணும். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அது மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அவ்வளோதான், போதும். தேங்க்யூ. நம்ம மண்ணு புதினாரு காற்றடித்த பலூன்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிதானா? காற்று அடிச்சா அந்த பக்கம் போனா போகணும், இந்த பக்கம் போனா போகணும். மாட்டேன், நான் இந்த பக்கம்தான் போவேன் அப்படின்னா, நினிவேவுக்கு போச்சோன்னா ஐயா எங்க போனாரு? ஒரு பலூன் அந்த பக்கம் போகுது. நினிவேவுக்கு காத்து இப்படி அடிக்குது, மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் போகுது. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிங்க? பலூன் பாடத்துலேருந்து ஒன்றுமே இல்லை. பலூனில் ஐயா ஊதுனாரு. ஏக்கா என்னக்கா இது? ஐயா ஒன்று ஊதுனாரு, ஆறு ஷேப்பில் அழகா பலூன். என்ன ஊதுன பிறகு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஊதாத போது எப்படி இருக்குது? சரி, ஊதுன பிறகு நல்லா அழகாக இருக்குது. அது மேலே என்ன எழுதியிருக்குது? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், அது இதுன்னு எல்லாம் தெரியுது. காற்று அடிக்கிற வேகத்தில் தான் போகுது. காற்று எங்கே கொண்டு போகணுமோ அங்கே போகுது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு நாள் அந்த காற்று உள்ளேயும் அவர் தான், வெளியும் அவர் தான். அப்போ நம்ம யாரு? வாட் இஸ் அவர் ரோல்? Right from the creation till we finish our race, it is only He. அவர்தான், நான் இல்லை, நம்ம இல்லை. இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை ஒரு பெரிய ஆள் என்று எண்ணலாமோ? அல்லேலூயா. எதுக்கு அந்த இதெல்லாம் காட்டினேன்? ஆஃப்டர் ஆல் we are. அவ்வளோதான். காத்தடிச்சாரு, காத்து வேகத்தில் போகும். அடிச்ச கொடுத்த காத்த திருப்பி எடுத்தா அது போய் சைன்னு போய் கீழே போய் விழுந்தது போல அவன் ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டாங்க. லெஃப்ட் வந்து வரமாட்டானா? இது நோபல் ஹார்ட்டுங்க, ரொம்ப நோபல் ஹார்ட். நம்மெல்லாம் எத்தனையோ தடுமாறி விழுந்து எந்திரிச்சு குட்டிக்கரணம் போட்டு அது இதுன்னு போட்டு அடி இடி வாங்கி ஒரு வழியா சேர்ந்து உருப்படியா ஏதோ பிரைஸ் டவர்ல அல்லேலூயா உட்கார்ந்துருக்கான். கேரக்டர் ரொம்ப சூப்பர். நம்பர் 1 முடிஞ்சா. நான் ஏன் ரொம்ப வேகமாக போறேன்னா, நம்ம ஷார்ட்டாக நம்ம முடிச்சுட்டு போகணும். 2வது கேரக்டர் 5வது வசனத்தின் பின்பகுதியில் இருக்குது பாருங்க. 2வது கேரக்டர் கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக
அது போதுங்க, அது போதுங்க, போதும். அந்த ஒரு வார்த்தை தான் கேட்ச் பண்ணும். கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்க. இவன் ராஜா பட்டத்துக்கு வந்த உடனே அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? முதல்ல ஆலயத்தின் பழுது பார்க்குறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளை போல ஆள்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி பட்டங்கள், போஸ்ட், போர்ட்ஃபோலியோ, பதவிகள் எல்லாம் நிறைய வரும்போது நமக்கு ப்ரையாரிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம் தெரியல. சும்மா ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போமா, இல்லை உலகத்தில் பெரிய ஆள் ஆகிட்டு அப்படி அதை சாதிக்கணும்னு சொல்லுவோமா? இவனுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆலயத்தை தேடலாம். அப்போ பழுது பார்க்குறான்னா ஏற்கனவே அது பழுதாக்கப்பட்ட ஒரு ஆலயமா அவன் கண்டிருக்கிறான். அப்போ அவன் ஏக்கம், இருதயத்தின் ஏக்கம்லாம் எப்படி இருந்திருக்கும்? நான் தேவனுடைய ஆலயம் மோசமான நிலைமையில் இருக்குது. இதுக்கு காரணம் யாருடான்னு கேட்டால் இதுக்கு முன்னால் போன ராஜாக்கள். அவன்லாம் பாழாப்படுத்திட்டான். இதை விட கேவலமானதெல்லாம் வருது பாருங்க. பாழாப்படுத்தினோடனே உள்ளத்துல ஸோ உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு போட்டிருக்கா. அப்போ அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்குதுன்னா, ஆலயத்தை பழுது பார்க்கணும். மோசமான நிலைமையில் இருக்குது இந்த ஆலயம். கள்ளர் குகையா இருக்குது, இடிக்கப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. அப்போ ஆலயத்தை பழுது ஃபர்ஸ்ட் இந்த ஆலயம் எதுக்காக பழுது பார்க்கப்படணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். 3வது 8வது வசனத்தின் மைய பகுதி. புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆலயத்துல கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆண்டவருடைய வேதம், அதுவும் ஆலயத்துல காணோம். ஆலயத்துல காணோம். ஆலயத்திலையாவது வேதம் இருக்கக்கூடாது ஐயா, வீட்டில் இல்லைன்னா அட்லீஸ்ட். அது நான் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சரி, அந்த காலத்துல வீட்டில் வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஆலயத்திலேயாவது. இயேசு ஆலயத்துல எதை கண்டார்? சுருளை கண்டார். அது நேரம் எடுத்து ஐசாயாவை வாசித்துட்டு திருப்பி வச்சுட்டார். அப்போ ஆலயத்துல வேதம் இருக்கணும். நாமே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள் என்ன இருக்க வேண்டி இருக்குது? வேதத்தை. ஆசாரியனுடைய உதடுகளில் மனுஷர்கள் வேதத்தை தேடுவார்கள். ஆசாரியன்னா பாஸ்டர்னு நினச்சி அவர் தலையில் எல்லாம் சுமந்துட்டு போட்டு போயிட்டே இரு. கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஒருத்தன்னு சத்தமே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இதுக்கு மாத்திரம், ஏன்னா வேதத்தை தேடுவேன்னு சொல்லிடுவாரு. மற்ற நேரங்களில் ஆசாரியர்கள் ஓ அல்லேலூயா அப்படிமா. யோ நமக்கு தான் ஐயா, நம்மளை தேவன் ஆசாரியர்களும் சொல்லுங்க. ராஜா அப்போ ஆசாரியனுடைய உதடுல என்ன செய்கிறார்? அப்ப நம்முடைய உதட்டுல தான் கர்த்தர் வேதத்தை என்ன செய்கிறாரா? தேடுகிறார். அப்ப வேதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உம்முடைய வேதத்தை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படிங்கிறான். ஆலயத்தில் வேதம். ஆலயத்தில் தேவன் என்ன செய்யணும்? வேதத்தை வைத்திருக்க வேணும். கர்த்தருடைய வேதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இருதயத்தில் பலகையிலே எழுதி வைக்க வேண்டி இருக்கிறது. ஞானம். அல்லேலூயா. இருதயத்தில் பல காரியங்கள் அப்படி கோர்த்துக்கிட்டே வரலான்னு வச்சுங்களேன். இப்போ விட்டுருங்க, 3 முடிஞ்சு போச்சு. 4வது 13வது வசனத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்துக்காகவும் யூத அனைத்துக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரிங்கள். ஜெபிக்க போறான். இப்போ இங்க கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ரீகேப் பண்ணி பார்க்கலாம். இவன் முதலாவது செய்தது என்ன? நீங்க சொன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். முதலாவது செய்தது என்ன? கர்த்தருடைய வழிகளில் லெஃப்ட் ரைட் போகாம ஸ்ட்ரைட்டா இரும்பு கம்பி மாதிரி நின்னான். நம்பர் 1. 2வது என்ன? அவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டே வரும், டைம் இல்லை. அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் அடுத்து யோசித்துக்கிட்டே இருந்தான். என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆலயத்தை பார்க்கணும். நம்பர் 2 ஹல்லேலூயா. நம்பர் 3 புஸ்தகத்தை, வேத பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தான். ஆஹா, இது நம்பர் 3. நம்பர் 4 என்ன செய்தான்னா, இதன்படி நம்ம தேடாம இருந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தது. அதனால தேடுங்க, போய் சொல்லுங்க, போய் ஜெபிக்க சொல்லுங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் ஜெபம் பண்ணணும்னா என்ன செய்வார்கள்னா, தீர்க்கதரிசிகள்கிட்ட போவாங்க. அந்த காலத்துல உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வேதத்தை கண்டுபிடிச்சு இதன்படி பார்க்கவே இல்லை, நம்ம வாழ்க்கை இதனால வரைக்கும் கெட்டே போச்சு, இனிமே நல்லா இருக்கணும், நமக்காக, யூதாவுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக போய் தீர்க்கதரிசிட்ட போன்னு சொன்னா உல்தாள் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிட்ட போறாங்க.
உல்தாள் தீர்க்கதரிசி. இவங்க நல்ல காரியம் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கும்போது உல்தாள் வாயிலிருந்து கர்த்தர் வேற மாதிரி சொல்லிட்டார். என்ன மாதிரி சொல்லிட்டாருன்னா, பாழா போயிடும், நான் பழிக்கு பழி வாங்குவேன், தீர்த்து முடிஞ்சு போச்சு உங்க கதை அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இது நல்ல காரியம் நடக்கும்ன்ட்டு நம்ம கேட்டா இவன் இங்க ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரே அப்படின்னு சொன்ன பிறகு அவன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 19வது வசனத்துக்கு இப்போ 5வது காரியம் 19வது வசனம். 5வது காரியம் 19வது வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது, நல்லா இங்கதான் கவனிக்கணும், இருதயம் இளகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி வஸ்திரங்களை கிழிச்சு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இந்த கேரக்டர் எப்படி அழகா இருக்குது. கடைசியில பாம்ஷெல் ஒன்று வரும், கெட் ரெடி. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தன் இருதயம், எல்லாரும் சொல்லணும், இருதயம் இளகணும். ரைட்டுங்க. 2வதுங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும். 3வது வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டான். 4வது அழுதுட்டான். நோபல் கேரக்டர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 4ஐயும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. எப்போ பார்த்தது அப்படின்னா, எனக்கு வீடு இல்லையே, அது இல்லையே, இது இல்லை, இதுக்காக அவன் அழல. நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, யூதா அனைத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக விட்டுட்டோம்டா. வேதத்தின்படி நடக்க விட்டுட்டோமே. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு போய் கேளுங்கடா. ஆபத்தா மாறப்போதா, இல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இனியாவது தேடுவோண்டா, போய் கேளுன்னு சொன்னா ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை சொல்றார். பாழாய் போயிடும் இதுன்னு. ஈவு இரக்கம் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் வேற வந்துருதோன்னே இவனுடைய ராஜாவுடைய இருதயம் இழகிருச்சு. 2வது தன்னை தாழ்த்தினான். 3வது உபவாசம் பண்ணும்போது, எதுக்காக உபவாசம் பண்றோம்னா, டேஸ்டி சாப்பாடு இவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவன், நான் இந்த காரியத்துக்காக இனி டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட தியாகம் பண்ணி போகும்போது அதை தேவன் பார்க்கிறார். என் வாயில் ருசியான சாப்பாடு வரவிட மாட்டேன் ஆண்டவரே. என் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் என் கட்டிலாகிய படுக்கையின் மேலே படுக்கவும் மாட்டேன், என் கண் இமைகளுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன்னு சொல்லி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணான். நைட்டு நேரங்களில் முழிச்சு ஜெபிக்கிற ஒரு சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. 2வது டேஸ்டி சாப்பாடு. எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த சாப்பாடை வெறுத்து, தேவனே எனக்கு இந்த நாக்குக்கு ருசியானதை நான் கொண்டு வர மாட்டேன், நான் ஜெபத்தில் இருப்பேன். there is a sacrifice. ஹல்லேலூயா. அந்த சாக்ரிஃபைஸோடு கர்த்தரை தேடு. சட்டையை கிழிச்சுக்கிட்டாம. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவன் அழுதுட்டான். அழுதுட்டான். அப்புறம் இம்மிடியேட்டா கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. அடுத்து, ஆகையால் நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், சகல பொல்லாப்பையும் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார். நான் ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையிலே சேருவாய். ஆசீர்வாதமான வார்த்தையா இல்லையா? இது நடக்கல. அவன் வாழ்க்கையில் இது நடக்கல. அங்கதான் மதிகேடு. நடக்கல. சரி, ஆனாலும் நம்ம தொடர்ந்து போவோம், பின்னால வருவோம். முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை? 5 முடிஞ்சிச்சா? 5 முடிச்சு. 6வது பாயிண்ட் என்னன்னா, 23வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். சூப்பரா இல்லையா? எனக்கு என்னமோ சூப்பரா இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஐயா, குடும்பம் குட்டி, சகலம், நேத்து பிறந்த பிள்ளை, ஸ்தோத்திரம், நாளைக்கு போறவன், அப்படி சகலம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது
தாவீது சொல்றான் பார்த்தீங்களா, மன மகிழ்ச்சியா இருந்தேன். கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனவே அப்படிங்கிறான். கூட்டத்தோட போனானா? ஆலயத்துக்கு வர்றது எப்படி வரணும்? கும்பல் கும்பலா. எதுக்கு வர்றான் ஆலயத்துக்கு? To worship the Lord. Amen. முதல்ல ஆலயத்தை பழுது பார்த்தான். முதல்ல இருதயத்தை சாய்த்தான், பக்காவா வச்சிருந்தான். எஸ்வே. அடுத்து ஆலயத்தை பழுது பாடுறா. எல்லாம் என்ன நூலாம்படையுமா அதுவும் இதுமா இருக்கிறதே, ஓட்டோடஸ்லாம் தொங்குது, இதெல்லாம் சீ எத்தனை நாளா மூடி போட்டானுங்களோ அப்படின்ட்டு பலிபீடம் உடஞ்சு கிடக்கு, எல்லாம் பழுது பார்த்தான். மூணாவது கண்டுபிடிச்சான், ஆலயத்துல தூசி தட்டி பைபிளை கண்டுபிடிச்சான். நம்பர் 4 என்ன சொன்னா? விசாரிக்க போனான், ஜெபிக்க சொல்றான். டே எல்லாரும் கூப்பிட்டு ஜெபிங்கடா, என்னடா எப்படா நமக்கு ஃபியூச்சர், ஜெபிங்க. அல்லேலூயா. 5 இந்த பாயிண்ட்ல நிற்பேன், இந்த பாயிண்ட்ல நிற்பேன், நான் பிறகு வருவேன். அல்லேலூயா. 6வது இருதய இளங்கி தாழ்த்தி கிழிச்சு அழுது புலம்பி தள்ளிட்டான். 7வது 6 தானா? மொழி பரவாயில்ல, உஷாரா இருந்திருக்கீங்க. 7வது 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணான். சும்மா சும்மா சுத்துறது இல்ல. ஏதோ ஒரு நாள் இயேசுன்னு சொல்லி கோயிலுக்கு வர்றது, அடுத்த நாள் ஒரு 10 வாரம் ஆளை காணோம். ஆஹா, ஸ்தோத்திரம். அவரை விட்டு நான் இனி போக மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் உடன்படிக்கை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, நிச்சயமா ரொம்ப ஸ்ட்ராங்கான உடன்படிக்கை. அது பிரேக் பண்ண முடியாது. 1000 வந்தாலும் அது பிரேக் ஆகாது. அதுபோல தேவனோடு கூட அவன் திருப்பி வழி விலகாதபடிக்கு படக்குன்னு உடன்படிக்கை பண்ணிட்டானா. அல்லேலூயா. எவ்வளவோ ஒரு தன் இருதயத்தில் அதை மனமகிழ்ச்சியாய் எடுத்தான். அப்படி தேவனோடு கூட என்ன செஞ்சிட்டான்? அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி போகுது? அட்வான்ஸா போகுது, ஆழமா கிளீனா போகுது. கடைசியில் ஒரு பாம் ஷெல் இருக்கு, அதுதான் நம்ம லெசன்னு. சரி, இப்போ 7 பார்த்துட்டோமா? 8 4வது வசனத்தின் கொஞ்சம் முன்பகுதியை பார்க்கணும். பாசிங்க. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்கு. அதுதான் நம்ம சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் யார்கிட்ட அந்த ஜாபை கொடுத்தானோ அதெல்லாம் ஹிஸ்டரி. பாயிண்ட் என்ன? ரொம்ப கேவலமான நிலைமை. தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆலயத்துல பாகால்களுக்கு விக்கிரங்களுக்கும் வான சேனைகளுக்கும் ஆராதனை செய்யறதுக்கு தயார் பண்ணப்பட்ட பனிமுட்டுகளா? என்னையா இது? பக்குன்னு இல்லையா? ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். வான சேனைகளுக்கு ஆராதிக்கிறதுக்கு there are instruments here. தேவன் அங்க இல்ல, ஆண்டவருக்கு. அப்ப இத பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? கம்ப்ளீட்டா கிளீன் அப். ஹல்லேலூயா. கிளீன் அப். நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் ஒருவருக்கு தான் ஆராதனை, அவர் ஒருவருக்கு தான் சிங்காசனம், அவர் ஒருவருக்கு தான் கைத்தாளங்கள் கை தட்டணும், அவர் ஒருவருக்கு தான் சிந்தை. அல்லேலூயா. பாட தெரியும்னு சொல்லிட்டு காலேஜ் டேல என்னத்தையும் பாடிட்டு வந்து இங்க அல்லேலூயா போடக்கூடாது. அதுல ஒரு பெரிய தீர்மானம். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல அது அப்படித்தான் வாலிப நாட்கள் எடுத்தேன். எங்கேயும் பாட மாட்டேன். அல்லேலூயா. எங்கேயும் பாட மாட்டேன். அதுதான் நம்முடைய கரங்கள் கர்த்தருக்கு, நம்முடைய தாளந்துகள் கர்த்தருக்கு. பாடுனா இங்க பாடுங்கய்யா, வேற எங்கேயுமே பாட தேவையில்லை. யாரை பாடியும் ஒரு நன்மையும் கிடையாது, யாரை குறித்து பேசியும் ஒரு நன்மையும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நாம் அறிந்த பிறகு நம்முடைய சர்வாங்கமும் அவருக்கு தானே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்கேயுமே நான் பாடினதே இல்லை சரித்திரத்தில். எனக்கு முதல்ல பாட்டே வராது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஒன்று வந்து தொலையாது. நான் பயங்கரமான மியூசிக் பைத்தியம். போனியம், அப்பா, பீஜிஸ், பீட்டில்ஸ், மேட்ச் பாக்ஸ், போலீஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட கும்பல்கள்லாம் இருக்குதுங்க உலகத்தில். இவங்க பாட்டா கேட்டு காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். என்னமா அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒன்றும் பாட வராது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த ஒரே ஒரு வாரத்தில் கர்த்தர் அந்த கிருபையை தந்தார்.
அப்போ கூட இப்போ பாடுற மாதிரிலாம் பாடிட்டு இருக்க மாட்டேன். ஏதோ ஹம்மிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா நான் கண்ட்ரி மியூசிக் லவர். ஜான் டென்வர், டென்வர்னு எவனோ இருந்தான், அவன் கண்ட கழுதெல்லாம் இருந்தான். அவன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ மோர் தென் எவர் அப்படி இப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடிட்டு சுத்தினாள். கர்த்தர் ஒரு கொக்கி போட்டு அல்லேலூயா ஏதோ இருக்கிற இதில் பாடித்தொலை எனக்காகன்ட்டு அனுப்பி விட்டுட்டாரு போல இருக்குது. அல்லேலூயா இன்னைக்கு கர்த்தருடைய பாடல்கள் தான் பாடுறோம், அவ்வளோதான். இந்த ஸ்வரமானது கர்த்தரை பாடின ஸ்வரம், இனி வேற எதை குறித்தும் பாடாது, எங்கேயும் பாடாது. வாலிப செல்வங்களே, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலேஜஸில் ஸ்கூல்ஸில் நிறைய வரும். அப்படி பாடணும்னு ரொம்ப தோணுச்சுன்னா கர்த்தருடைய பாட்டை பாடுங்க, ஆண்டவர் பாட்டை பாடுங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்தி பாருங்க. அதில் 2-3 பேர் தொடப்படுவாங்க. இல்லையா இந்த நீங்கள் சொல்கிற மியூசிக்கெல்லாம் எங்களை, சிலருக்கு மியூசிக்கல் டேலண்ட் இருக்கும், நல்ல இந்த தம்பிகள் வாசிக்கிறாங்களே, அதுபோல் சூப்பரான டேலண்ட்டுகள், அந்த தாளந்து தானேன்னு சொல்லி வேறு எதுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சினிமா பாட்டுக்கு மியூசிக் போடுறதுக்கு ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும் மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இது, மியூசிக்ங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி ஒரு டெம்டேஷன் வரும். ஆஃப்டர் ஆல் நம்ம மியூசிக் தானே போடுறோம், மியூசிக் தான் போடுறோம், யாருக்கு போடுறோம்? மியூசிக்கை கொடுத்தவருக்கு போடணும், மியூசிக்கை திருடினவனுக்கு போடக்கூடாது. நீங்கள் ரெண்டுக்குமே அமைதியாக இருக்கிறதுனால நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கிற கன்க்ளூஷன் வந்தேன். மியூசிக்கை நல்லா சொல்லுங்க, மியூசிக்கை கொடுத்தவருக்கு மியூசிக்கை போடணும், மியூசிக்கை திருடினவனுக்கு போடக்கூடாது. இன்னைக்கும் பாருங்க, பெஸ்ட் மியூசிஷியன்ஸு கர்த்தர்கிட்ட இல்லை, கர்த்தருக்காக இல்லை. அவ்வளவு உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் மியூசிஷியன்ஸு பிசாசு பிடிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான், ஸ்தோத்திரம். ஆனால் அதில் தான் ஜனங்கள் விழுவாங்க. மியூசிக்கில் டாப் லெவலில் இருக்கிறவன் ரொம்ப சீக்கிரமாக விழுந்துடுறான். காரணம் என்னன்னா, அவன் மியூசிஷியன். அவனுடைய ரெக்கைகள் அப்படி விரிச்சா பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கேட்கும். ஹோல் ஹெவன் ரிவர்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும். பா தேவன் அதில் மகிழ்வாராம். அவனை அப்படி ஒரு மியூசிக்கு மேனை வச்சிருந்துருக்கிறார் அந்த கெரூபை. அவன் பேர் லூசிஃபர். விழுகிறதுக்கு முன்னால் லூசிஃபர், விழுந்த பிறகு சாத்தான். லூசியேல் அவன் பேர், கப்ரியேல் போல லூசியேல். ஏல்னா கர்த்தர்னு அர்த்தம். லூசியேல், லூசி அப்படின்னா லைட். அவ்வளவு பிரகாசம், பியூட்டிஃபுல். பாப்பா கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படி இழுத்துடுவான் நம்மளை, அந்த அளவுக்கு அவன் பியூட்டி அப்படி இருந்தது. He was walking on coal. எரிகிற அந்த தழல் மேலே நடந்து போவான். அவனுடைய ரெக்கைகளை விரித்தா பிரதான தூதனை போல இருந்தவன். ஹோல் ஹெவன் வில் ரிவர்பரேட் வித் எக்ஸலண்ட் மியூசிக். அந்த மியூசிக்கில் தேவன் மகிழ்வார். அவனை அப்படி வச்சிருந்தவன். காப்பாற்றுகிறதற்காக படைக்கப்பட்டவன் நீன்னு போட்டிருக்கோம், டு ப்ரொடெக்ட். அப்படிப்பட்ட ஒருத்தன் பெருமையில் விழுந்தது நிமித்தம் அந்த மியூசிக் டேலண்ட் ஸ்கில்ல இருக்கிற அத்தனை பேரையும் குறி வைக்கிறான். ஏன்னா அவனுடைய சப்ஜெக்டே அதுதான். தட்ஸ் இஸ் பிரைம் சப்ஜெக்ட். இன்னைக்கும் பாருங்க, ஸ்தோத்திரம், மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, எந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் அரசியலில் கொஞ்சம் அந்த நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு கை வச்சாங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பறந்துடும், பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பாட தெரியுதோ, ராகம் இருக்கோ ராகம் இல்லையோ, எதுவோ மண்ணாங்கட்டியோ, அதை பற்றி கவலை இல்லை. பாட வைக்கிறது தேவன். நம்ம பாட்டு, நம்ம பாடுறது எதுவோ அதுதான் பாட்டு. ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். பரிசுத்தமும் சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து கபடற்ற மனசாட்சி மனசுலேருந்து பிறக்கக்கூடிய ஒரு சுத்தமான பாடலில் தேவன் பயங்கரமாய் மகிழ்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் கீழே விழுந்துட்டாங்களே. எனக்குரியது எல்லாம் இனி தேவனுக்கு தான். அவரை பாடினது நான் வேற எதையும் பாடமாட்டேன், எங்கேயும் பாடமாட்டேன். பாடினால் கர்த்தரை குறித்து பாடுவேன். அல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கிறான். ஒரு சின்ன உதாரணம் தான். இதுக்காக நீங்கள் காலேஜஸில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லலை. யூ கேன் பார்ட்டிசிபேட். ஆனால் கர்த்தரை மையப்படுத்துறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அது போதும். 4 பேர் நம்மளை திட்டுவான், அது வேற விஷயம்.
ஆனா கர்த்தர் பாராட்டினா போதும் நமக்கு. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு ஒரு மியூசிக் டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏற்ற வேளையில எங்க வாசிக்கணுமோ அங்க கர்த்தர் கொண்டு போவார். இது நான் என்னுடைய விசுவாசம். பாடுகிற டேலண்ட் இருக்குதுன்னா கர்த்தர் எங்க கொண்டு போய் எங்க பாட வைக்கணுமோ அந்த பாட்டு வழியா என் 4 பேர் ரட்சிப்புக்காக நிச்சயமா பாட வைப்பார். இல்லைன்னா தாளந்து வீணா போயிடுது. என்ன தாளந்துகள் நமக்கு இருந்தாலும் அந்த தாளந்துகள் எல்லாம் கர்த்தருக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஒரு தீர்மானம் எடுத்துட்டா சூப்பர். ஏன்னா நீ ஆண்டவருக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு வேண்டிய பனிமுட்டுகள்லாம் கொண்டு போய் அந்நிய ராஜாக்களுக்கு கொடுப்பான். இந்த ராஜா ஏன் கொடுக்குறான்னா இவன் கர்த்தரை தேடலை, ஆபத்து வருது, அவன் அவன் இன்வைட் பண்ண வரும்போது, அட்டாக் பண்ண வரும்பொழுது அவனுக்கு பயந்துட்டு சாலமோன் கட்டின ஆலயம், தாவீது சவதரித்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் அசீரிய ராஜாக்களுக்கு, சீரியா தேசத்து ராஜாக்களுக்கு, எகிப்து ராஜாக்களுக்கு, எத்தியோப்பியர்களுக்கு சில ராஜாக்கள் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக கொண்டு போய் கொடுத்துருக்குறான். இதுவா வழி? ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளியை கொடுத்து எனக்கு காப்பாத்துன்னு சொல்றதுக்கு அவள் இங்க கர்த்தருடைய ஆலயம் அவ்வளவு சீப்பா போயிருச்சான்னு உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தாவீது எல்லாம் சவதரிச்சு வச்சு இந்த பொண்ணு வெள்ளின்னு கொடுத்து சாலமோன் கட்டி தூணெல்லாம் அப்பா வெண்கல தூண். அதாவது அந்த சாலமோன் நாட்களில் வெள்ளி எல்லாம் கல் மாதிரி இருந்துச்சாங்க, தெருவில் கொட்டுற கல் மாதிரி, கணக்கே கிடையாது. அவ்வளவு சேர்த்து வச்சு கர்த்தருக்கு மகிமை உண்டு. ராஜாவின் வேலை பெரிதுன்னு சொல்லி சாலமோன் கட்டும்போது இதில் இருக்கிற பொற்பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் விக்கிரகாராதனை ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க. என்னன்னா இவனை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஏன் காப்பாற்றுறதுக்கு கொடுத்த? ஏன் அவனை நம்பின? நீ கர்த்தரை தேடலை. கர்த்தரை தேடின நாட்களில் காரியம் வைக்க செய்தார் அல்லவோ? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடாவிட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க போச்சு உன் தகப்பனுடைய அறிவுரைகளும் அட்வைஸும் வார்த்தைகளும்? இதனால நடந்தது. ஆக அதுக்கும் மோசமா என்னன்னா பனிமுட்டுகளை கொண்டு வந்து வானசேனைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் இதுக்கும் கொண்டு போய் ஆராதிக்கிறதுக்காக நான் பார்த்தா இவன் முதல்ல இதை காலி பண்றான்ட்டு சொல்லி தூக்கி எறிஞ்சான். எத்தனாவது பாயிண்ட்? 8வது பாயிண்ட். இன்னும் 2 தான். 9:21 வாசிக்கலாம். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள். சூப்பர். பஸ்கா, பாஸ்ஓவர். பாஸ்ஓவர் எதுக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எங்க வரையும் போயிட்டான் பாத்தீங்களா? அல்லேலூயா. பாஸ்ஓவர் செலிப்ரேஷனுக்கு போயிட்டான். ஆஹா, அப்படின்னா இவன் எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய லைன்ல அப்படி அழகா போறான். ஒரு சின்ன காரியம் சொல்றேன், கோச்சிக்க கூடாது. நேற்று வந்த விசுவாசி பயங்கரமா ஆவியில துள்றான். அவன் வாயை திறந்தாலே பரலோக காரியங்கள்லாம் டக் டக் டக்குன்னு சொல்லிடுறான். ரொம்ப நாளும் அந்த விசுவாசிக்கு சொல்ல தெரியல. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். அப்போ ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி எப்படி போகுது பாருங்க. 8 வயசுல சிங்காசனில் உட்காந்துருக்கிறான், தர கூட காலில் படாம ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற குழந்தை அது. இந்த மாதிரி நிலையிலேருந்து வந்து கடைசியில் பாஸ்ஓவர் செலிப்ரேஷனுக்கு போயிட்டான்னா நம்மளால இதை கூட அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா இப்போ நம்ம நிலைமை எப்படி? எங்க போறான்னு பாருங்க. ஆலயத்தை திறந்தான், பழுது பார்க்குறான், புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான், ஜபிக்க சொல்றான், இருதயம் இழகி அழுது புலம்பி பண்றான். பிறகு ஆலயத்தில் பனிமூட்டுகள் எல்லாம் தப்பான காரியங்கள்லாம் தூக்கி போடுறான், வர்ஷிப் பண்றான், ஜனங்களை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சேர்க்கிறான். ஜனங்களை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சேர்க்கிற ஆளு எப்படிப்பட்ட ஆளுங்கய்யா? சொல்லுங்க ஐயா. ஹவு டு யூ ரேட் திஸ் பர்சன்? எப்படி இந்த மனுஷனை நீங்க பாராட்டுவீங்க? ஒரு மனுஷன் ஜனங்களை தேவனுடைய ஆலயத்துக்கு சேர்த்து வர்ஷிப் பண்ண வைக்கிறான், இன்னொருத்த ஆலயத்திலிருந்து ஜனங்களை வெளியில தள்ளுறான். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பெரிய வேலை அது. அழகா தேவன் பக்கம் ஆராதனைக்கு கொண்டு வந்துட்டாயா. அப்ப அந்த தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ரிவைவலா இருக்காது. இறங்க மாட்டாரு தேவன் தேசத்துல. அவங்க ஊர்ல விளையிற கத்திரிக்காய் எல்லாம் இம்மாந்தண்டி இருக்காது. முருங்கைக்காய் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். நம்ம ஊர்ல முருங்கைக்காய் இருக்கு பாருங்க. அந்த முருங்கைக்காய் அக்கா, அந்த முருங்கைக்காய் ஒண்ணு ஸ்கெலிட்டன் மாதிரி, காஃபின் பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஆளு மாதிரி. ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய். உங்களுக்கு தான் நாட்டு நடப்பு நல்லா தெரியும். அக்காவுக்கு 20 ரூபாயா? அப்படியா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்று காலைன்னா
25 காசுக்கு 23 வாங்கிட்டு வருவேன் கட்டு. இப்போ 20 ரூபா. அதுவும் பார்த்தா அதுவும் நம்ம ஊர் ஹோட்டல்ல வெட்டுனா இவ்வளவுதான் வெட்டுறான் சாம்பார்ல. பார்த்துருக்கீங்களா? சாம்பார்ல இவ்வளவு பெருசெல்லாம் காலமே போச்சு. நூண்டு அது பீன்ஸ் நினைச்சிட்டு டபக்குன்னு வாயில போட்டுருங்க. அப்பதான் தெரியுது அது முருங்கைக்காதுன்ட்டு. 2 தரம் சவைக்கிறதுக்கு கூட வாயில தங்க மாட்டேங்குது ஐயா சாம்பார்ல. எவ்வளவு கேவலமான நிலைமை போயிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஊர்ல செழிக்காது, அந்த ஊர் வயல் விளையாது, அந்த ஊர் ஆறு வத்தி போகுமா? வாயத்திறங்க கொரோனாவா வந்துச்சு நமக்கு. தேவன் இறங்கிட்டா எல்லாமே இந்த ராஜா கையில இருக்குது. இந்த ராஜா கையில இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, அப்போ பஸ்கா இனி 10வது பார்த்துட்டு முடிச்சிடலாமா? 24வது வசனத்தின் நடுப்பகுதி. அஞ்சனக்காரர் யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களை நரகலான விக்கிரங்களையும் யூதா தேசத்தில் இஸ்லாமில் காணப்பட்ட அருவருப்புகளையும் அஞ்சனக்காரர்களை நிர்மூலமாக்கினான். சவுல் அதை தான் செய்யல. சவுல்கிட்ட சொன்னார், அஞ்சனக்காரர்கள்லாம் தள்ளிரு, குறி சொல்றவன், கோடாங்கி அடிக்கிறவன், தேவனை விட்டு தூரப்படுத்துறவர்கள் இவர்கள், சாத்தானுடைய ஆவினாலே மந்திரங்களை செய்கிறதான மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள். இந்த காலகட்டத்தில் பூமியில தேவன் விசுவாசத்தை காண்பாரோன்னு போட்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு திருச்சபை கண்டெடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் உறுதியா இருக்குமானால், தேவனிடத்திலே நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஃபியூச்சருக்காக, நம்முடைய ஜெனரேஷனுக்காக, தேசத்துக்காக தேவனிடத்தில் விசாரிக்க போகுமானால், நமக்கு கர்த்தாவே பொல்லாத பேய்களின் காரியங்களை இந்த ஆலயத்தை விட்டு தூரப்படுத்துவோமானால், ஸ்தோத்திரம், ஆகாத படங்கள், ஆகாத காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள், எல்லாம் நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடிய சகலத்தையும் தூக்கி தூர போட்டு சுத்திகரிப்போமானால் என் தேவன் வாசம் பண்ணுவார். என் தேவன் வாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே செழிப்பா இருக்காதோ? எல்லாமே ஒரு ரிவைவலாக இருக்காதோ? அது ஒண்ணுதானே. ஊழியக்காரர்கள் எப்போதும் ஜனங்களை தன் வசமாக திருப்புவதை கனவுல கூட எண்ணி பார்க்க கூடாது. ஊழியக்காரர்கள் தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு இதோன்ட்டான், நான் இல்லை, இதோன்ட்டான். ஏசு ராஜா பக்கம் திருப்பி விட்டுறணும், அதுதான் வேலை. சரி, அது போகட்டும். இப்போ என்ன பண்ணிட்டான்? அஞ்சனக்காரர், குறி சொல்லுகிறவர்கள், சொரூபங்கள், நரகள், அவ்வளவு பேரும் காலி பண்ணிட்டான். 10வதாக இது முடிஞ்சது. 10 முடிஞ்சதா? பாடம் முடிஞ்சது, பாடும் முடிஞ்சது. அல்லேலூயா. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்த ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாலே இல்லை. அப்போ இந்த 10 காரியங்களை எந்த அளவுக்கு அவன் பண்ணியிருப்பாங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்க பார்த்துங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சோமா ஒரு 10 காரியங்களை? இந்த 10 காரியங்களை 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். இவன் எத்தனை வருஷமா அவன் தான் செஞ்சிட்டு இருக்கிறான். 8 வயசுல உட்கார்ந்தவன் அப்பா செஞ்சிட்டு இருக்கான். அப்போ எவ்வளவு ஜீல் இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு உற்சாகம், எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு. வலது பக்கம் கிடையாது, இடது பக்கம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தான். அப்படி போனதுனால அவனுக்கு கிடைச்ச ஒரு சர்டிபிகேட் என்னன்னா, இந்த மாதிரி செய்யறதுக்கு இவன் முன்னாலே இல்லை பின்னாலே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சோகமான ஒரு இடத்துக்கு வரப்போகிறோம். வந்துட்டு நம்ம போயிடலாம், சோகத்தோட போக வேண்டாம். வாசிப்போமா? 29வது வசனம். அவன் நாட்களிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேக்கோ அவனை மெகிதோவிலே கண்டபோது கொன்று போட்டான்னு போட்டு. எனக்கு இது புரியல, உண்மையை சொல்றேன். ஆண்டவரே, இவனை குறித்து என்ன சொன்னீங்க? அதான் நான் சொன்னேன், நான் பிறகு வர்றேன்னு சொன்னேன்னா, சமாதானத்தோட படுத்துக்குவேன்ல நீங்க சொன்னீங்க. இப்போ இவன் வந்து கொலை கட் பண்ணிட்டான் கழுத்தை. அவன் சமாதானத்தோட கடுப்பாட்டுக்கு போனான். அப்புறம் அவன் டெட் பாடியை கொண்டு போய் பிதாக்கள்கிட்ட கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சாங்க. அது மகிமை கிடையாது இல்லவா? அப்போ நீங்க இப்படி சொன்னீங்க, நடக்கிறது இப்படி. அப்போ இப்படி நடந்துச்சுன்னா நீங்க அப்ப ஏன் கைவிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் கைவிட்டீங்க இவனை அப்படின்னு ஒரு கேள்வி.
ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். இருக்கிறீங்களா? ஏதோ அவன் நடந்தது 5 காரியங்கள் உண்டு. நான் அதை இப்போ தொட மாட்டேன். தொட்டா போயிடும், டைம் வேண்டாம். ஆனால் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏதோ ஒன்று நடந்திருக்குது. தேவன் கைவிட வேண்டிய ஆஹா ஆஹா லாஜிக்கலை திங்க் பண்ணுங்க. கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டான். என்னதுக்கு தள்ளப்பட்டான்? ஏதோ ஒரு காரியம் அவரை ரொம்ப. அப்போ நீங்களும் நான் என்ன சொல்லுவோம்? ஐயா, இந்த 10 காரியங்களை என்ன பேசுங்க, என்ன போகுது தெரிய மாட்டேங்குது. 10 காரியங்கள்ல செய்தது இவனுக்கு முன்னும் இது மாதிரி, இவனுக்கு பின் இவ்வளவு சொன்னீங்களே ஆண்டவரே, ஒரு இரக்கம் பாராட்டி இருக்க கூடாதா? இவனை மாதிரி யாருமே இல்லையேப்பா. 24 ராஜாக்கள் சவுத்துல இருந்தாங்க, 22 ராஜாக்கள் நார்த்தில் இருந்தானுங்க, இஸ்ரேல் அண்ட் ஜூடா. இதுல இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 ராஜாக்கள் தான், எசேக்கியா, யோசியா, இப்படிப்பட்டதுதான். இந்த 4க்குள்ள இவனும் ஒரு பெஸ்ட் கிங்கு. ரெண்டாவது, இவன் செஞ்சது சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரைட்டா தான் இருதயத்தை வச்சுட்டு தான் அப்பா தாவீது செய்தது போலவே செஞ்சுட்டு வந்து அவ்வளவு சொல்லி சர்டிபிகேட் வேற கொடுத்துருக்கீங்களே. ஒருத்தன் வந்து பட்டுன்னு கழுத்தை அறுத்துட்டான்னா நீங்க பார்த்துட்டு பார்க்காதவன் போல இருந்தா எப்படிப்பா? இதுக்கு என்ன காரணம்? சரி, பைபிள்ல ஏதாவது எழுதியிருக்கீங்களா விவரமா? எனக்கு ஒன்றும் தெரியல. என்னமோ ஒரு ராஜா ஒருத்தனை பார்க்க போனானா அவனை வழியில இவன் பார்த்தானா உடனே வெட்டிட்டானா. எப்படிப்பா இது? எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. பிறகுதான் நான் சப்போர்ட்டிங் ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், பிப்ளிக்கல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன். அதில் ஒன்று போட்டிருக்குது, கவனிங்க பிள்ளைகளே. அந்த காலத்தில் எகிப்துடைய ஆறு ஒன்று போகுது. இங்கே யூப்ரட்டிஸ் நதின்னு, அது சிரியா, அது அந்த பக்கம் போகுது. இவனுக்கு சீரியா ராஜாவும் எகிப்து ராஜாவும் 2 ஆறுகளை இணைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய டசில் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பெரிய போராட்டம். நம்ம ஊர்ல போராட்டம் இல்லை. என்ன ஈங்கிறீங்க? என்ன எதை பத்தி நான் பேசுறேன், நீங்க ஈங்கிறீங்க? காவேரி பஞ்சாயத்து எவ்வளவு நாளா போகுது, எவனால என்ன செய்ய முடியல, தீர்வு காண முடியல. அது போல ஒரு தீர்வு காண முடியாத சூழ்நிலையின் மத்தியில நடுவுல அமைஞ்சிருக்குது யூதா தேசம். இந்த 2 ஆறுகளையும் இணைச்சிட்டா லேண்ட் என்ன ஆயிருது? ஒண்ணுமே. அப்ப லேண்ட் என்னாச்சு? இந்த 2 பேர் சண்டை போடுறதுனால நம்ம லேண்டு போகுதுறான்னு சொல்லிட்டு, நீ எதுக்கெடுத்தாலும் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் நீ பார்க்கக்கூடிய ஆளு. ஒன்று 2 பேர்கிட்ட பேசுறேன். ஆளு. ரெண்டாவது, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தேசத்துக்காக தீர்க்கதரிசி உள்தாள்கிட்ட போய் கேளுடான்னு சொல்ல டெண்டன்சி உள்ள ஒரு ஆளு. அவ்வளவு ஸ்ட்ரைட் ஆக்குன ஒரு ஆளு. தாவீதின் வழியில நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நல்லா இருந்து சர்டிபிகேட்டு பேரை வேற வாங்கி தொலைச்சு போட்டியே. இந்த விஷயத்துல நீ ஏன் அவனை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல? இவன் என்ன பண்ணிட்டா, சீரியா தேசத்தை அந்த ராஜாத்திட்ட சப்போர்ட் பண்ணிட்டான். எனக்கு வந்து நீ உதவி செய், என்னுடைய லேண்ட் இப்ப கெட்டு போகும், நீங்க அவன் எகிப்து ராஜா உனக்கு விரோதமா நேக்கோ வர்றான், நீ எனக்காக நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன் வான்னு சொன்னோடனே அந்த விஷயம் யார் காதுல விழுந்துருச்சு? நம்ம நேக்கோ இருக்கானே, நாக்கோ, அந்த கோட்டை போய் எகிப்து ராஜாட்ட போய் பார்வோன் நேக்கோட்டை போய் விழுந்தோன்னே அவன் பார்த்துட்டான். அவன் என்ன காரணத்துக்கு வர்றான்னா, சீரியா ராஜாவுக்கு விரோதமா அவன் வர்றான். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. நடுவுல இவன் குறுக்குல போனோன்னே இவன் அவன் பார்ட்டி தானேன்னு சொல்லி பட்டுன்னு கழுத்தான். எழுதல வேதத்துல இதெல்லாம் இல்ல, தோண்டி பார்த்த பிறகுதான் தெரியுது. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு 5-6 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னா தான் இவன் எப்படி தப்பு பண்ணாங்கிறது தெரியும். வேண்டாம், இப்ப வேண்டாம். ஆண்டவர், சீரிய தேசம், சீரிய ராஜாக்கள் கொடுமையான ராஜாக்கள். சீரியர்கள், எகிப்தியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இனி இந்த பெலிஸ்தியர்கள், இவனுங்கள்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு பகைஞர்கள்.
பலனுள்ளவனுக்காகலும் பலன் இல்லாதவனும் உதவி செய்வது லேசான காரியம்னு சொல்லிட்டு இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் வந்தோம்னு சொல்லி 5.8 verses 10, 5,80,000 இவங்க 5,80,000 இவங்க 10 லட்சம். நாங்கள் எப்படி 10 லட்சத்துக்கு விரோதமாக போகிறது? தட் இஸ் 60-40 ரேஷியோவில் இருக்குது. எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு துணை நில்லும் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேன்னு சொல்லி ஆசை ஜெபித்தான். ஆனால் கடைசியில் டாக்டர்களை நம்பி ஆண்டவர் விட்டுட்டான், மதியேட்டுக்கு திரும்பிட்டான். பார்த்தீங்களா? அதுபோல் ஏண்டா டே, இவ்வளவு செஞ்சு போட்டுட்டு உன் லேண்டை காப்பாற்றுறதுக்கு யாரை போய் நம்புன? நீ யாரை போய் நம்பின? சீரிய தேசத்து ராஜாவை போய் நம்பியிருக்க. செய்யலாமா? தப்பான காரியத்தை செஞ்சிட்டான். எவ்வளவு எரிச்சல் சட்டுன்னு ஆண்டவருக்கு வருது. இந்த 10 காரியங்கள் செய்யும் போதெல்லாம் பிரமாதமா பாராட்டு தெரிவிச்சு சும்மா இருந்தாங்களே. ஒரு லெசன் நம்ம கற்றுக்கொள்ளணும். What we have done is not important, but what we are is important. But what we are, not what we have done. You may have done a wonderful ministry. You may have sung beautiful songs. You may have done this and that and all. As long as you are correct in what you are, all that you have done will be simply wiped off. It will not be recognized. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களுடைய கல்லறையில் படுத்துக்கொள்வாய். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதை மனந்திறந்து தேவன் அதை சொன்னார்னா அதை காப்பாற்றிக்க வேண்டியது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? என்ன கிரைசிஸ் வரட்டும், உன் லேண்டு போகுதுன்னா நீ முதல்ல யார்கிட்ட போய் கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். பிள்ளைகளே, திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் லெசன் தட் வி லீவ், that I want to leave with you before you proceed to your homes. Hallelujah. இந்த பாடத்தை நீங்களும் நானும் நம்ம கையிலேருந்து பெற்றுட்டு போவோம். லாஸ்ட் டே ஆஃப் த இயர். Hallelujah. மட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், கேவலமான காரியங்கள், நிலமே போனாலும், எது வந்தாலும் ஏது வந்தாலும், நம்ம நிலத்தில் எவன் குப்பையை போட்டாலும், என்னதான் ஆனாலுமே நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முகம், கல்வாரியில் நமக்காக அடிபட்ட என் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் சொல்லு. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். எந்த ஆறு எங்கே போனால் எனக்கு என்ன, என் தேவன் எங்கே என்னோடு இருக்கிறார். பாஸ்டர், 2024 என்ன நடக்கும் தேசத்தில்? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, நான் நல்லா கேட்டு வாங்கிக்கிறேன். எனக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. இது தெரியும் அது தெரியும், கர்த்தர் சொன்னா தான் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லலைன்னா சொன்னாருன்னு உளறிட முடியுமா? இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு, இப்பொழுது இந்தியாவுக்குன்னு என்னத்தையாவது சொல்ல முடியுமா? ஐயா, நான் இதை கண்டேன்னு சொல்ல முடியுமா? நான் காண்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, என்னை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னாலும் சரி, சொன்னாலும் உறுதியா இருங்க. அவர் நமக்கு சொன்னாலும் சரி, சொன்னால் ஸ்தோத்திரம், சொல்லாவிட்டால் நோ ஆத்திரம். சொல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் தான். அவர் நம்மை நடத்துகிறார். As long as we focus, we keep our focus on Jesus, the resurrected Jesus, the Jesus of the Bible, not Jesus of something. We will never be moved. We will never be shaken. Hallelujah. அவ்வப்பொழுது நமக்கு சொன்னார்னா சொன்னபடியே கர்த்தர் நடத்தி தீருவார். சொல்லாவிட்டால் நம்மை நடத்துவார். அவர் கையில் இருக்கிறது தான் எனக்கு உத்தமம். ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கலை. 24 எப்படி அவன் எங்கே போன எது வந்துச்சுனாலும் கர்த்தர் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். தீமைக்கு தீங்குக்கு விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய விசுவாசம். இது உங்கள் விசுவாசமாக இருக்கட்டும். இது நடுவில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினால், if God reveals, we'll be very happy. If God does not reveal, never dare to open your mouth by saying that I saw God, or God revealed to me, God spoke to me. Please don't do that. It is He who judges according to our words. Hallelujah. We will not enter into that kind of a thing. நான் அனுப்பாமல் போகிற தீர்க்கதரிசிகள்னு கர்த்தர் சொல்லுகிறார். Be very careful.
எல்லாம் அவருடையது, கிருபை அவருடையது, வரங்கள் அவருடையது, சகலமும் அவருடையது, ஞானம் அவருடையது. நாம வெறும் பலூன் ஊதுனோம், காற்று அடிக்குது போகுது, டப்புன்னு ஒரு நாள் காற்ற பிடுங்குறார், பலூன் கீழே. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டினது உங்களுக்கு அப்போ நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு போல இருந்துச்சு, இருந்தாலும் என்னமோ மேஜிக் பண்ணுறான்டா அப்படின்ட்டு. உண்மையான மேஜிக் நமக்கு இதுதான். கர்த்தருடைய ஜனமே, அவர் கையிலே நாம் அடங்கி இருப்பது தான் உத்தமம். இந்த மேட்டரில் அவன் அவுட் ஆனா மெர்சிலஸ்லி காட் ஹேட் டு லீவ் ஹிம், தட்ஸ் ஆல். ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மோசையே கர்த்தர் கொல்ல பார்த்தார் போட்டிருக்கு. இட் இஸ் நாட் வாட் வி ஹேவ் டன், நம்ம எதை சாதிச்சு கிழிச்சோங்கிறது பெருசு இல்லை, பட் வாட் வி ஆர். அல்லேலூயா. போன வாரத்தில் நீங்கள் பார்க்கலையா? கேரக்டர், வாட் வி ஆர், தட் கோஸ் அப். திஸ் book is brought down, is left down for the followers to follow. Hallelujah. I think we are very clear on the basis of the word of God. 10 காரியங்கள், பியூட்டிஃபுல் சர்டிஃபிகேட். கடைசியில் கர்த்தர் சொன்னது நடக்கலை, it was cut. அந்நிய காரியங்களில் தலையிடுகிறது ஆபத்தான காரியம். அந்நிய மனுஷனை தன் பலமாக அல்லது தன்னுடைய புயபலத்தை பலனாக கொண்டிருக்கிற, மாம்சத்தை பலனாக கொண்டிருக்கிறவனும் சபிக்கப்பட்டவன். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பரிதாபமாக மாறுகிறான் கடைசி வரைக்கும். ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சமாதானம் பெற்றுட்டோமா? திரும்பி திரும்பி எத்தனை முறை சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்டிஃபைடு, நீதிமன்றாக்கப்பட்டோமா? அடையாளம் என்ன? சமாதானம் பெற்றுட்டோம். 2 சத்துருக்கள் நடுவில் எங்கெங்க பீஸ் இருக்குது? இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கும் பீஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்கினபடினாலே. நீதிமான்னா யார் தெரியுமா? பாவம் செஞ்சவன் பாவம் செஞ்சவனே கிடையாதுன்னு சொல்றது தான் நீதிமான். அதுதான் அர்த்தம். இவன் பாவம் செஞ்சிருக்கான், இல்லை இல்லை அவன் பாவமே செய்யலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அவருடைய பிளட், அவருடைய ரத்தம் தான் அதை செய்தது. அல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தம் தான் அவரையும் நம்மையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குனது, நண்பர்கள் ஆக்குனது. அல்லேலூயா. சும்மா தண்ணி அது இது சும்மா இங்கு அதுக்கு வச்சு அவர் செய்யலைங்க. சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை நண்பர்கள் ஆக்கிட்டார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் ஆக்கின பிறகு ரிசல்ட் என்னன்னு கேட்டால் பீஸ். அல்லேலூயா, பீஸ். இன்னைக்கு சர்ச்சில் மாத்திரம் இல்லை, சர்ச்சை விட்டு வெளியில் போய் நம்ம வீடுகளுக்கு போக போகிறோம், ஜாபுகளுக்கு போகிறோம், எப்போ பார்த்தாலும் தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல சமாதானம் இருக்குது. we enjoy peace with God. Hallelujah. Not only we enjoy peace with God, but peace with others. Hallelujah. ஸ்தோத்திரம். Vertical as well as horizontal blessing. இங்கே சமாதானம் இல்லாமல் இங்கே யாராவது வந்திருக்கீங்களா? தேவ சமாதானம் இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே ஆண்டவருக்கு நமக்கு எப்படி இருக்குது? Just think about it. I'm in peace with God. You are in peace with God. We just simply say hallelujah, Abba Father. எவ்வளோ ஈஸியா you are Yahwehன்னு பாடணும். ரிசல்ட் இப்போ என்னங்க நடக்குது? கிருபையில் நிலை கொண்டிருக்கிறோம். அப்போ நானும் அவரும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கிறோம். அவரோட வாழ ஆரம்பித்தோம். கேளுங்க, அவரோட நடந்துகிட்டு இருக்கிறோம். கேட்டிங்களா? அவரோடையே போயிடுவோம். அவரோட வாழ ஆரம்பித்தது நம்ம இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவரோட ஆரம்பிக்க வச்சதே அவர் தான். அவரோட நடந்துட்டு இருக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் இல்லை, உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு இருக்கிறேன்னா, உலக வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் நம்மோட இருக்கிறார். 50% அவரோட நடந்தோம். அப்போ அவரோடைய போவோம். வாழ வைத்து ஆரம்பமே அவர் தான், முடிவும் அவர் தான். நடுவில் கைவிட்டு போகல. ஐ எம் வித் யூ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், விட்டவே மாட்டேங்கிறார். நம்ம ஜாக்கிரதையா இருக்கு, உஷாரா இருக்கும். அவரை விட்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்தோத்திரம். என்னையும் எம்பரையும் மோசைக்கு ஏற்றுனாங்க. அலெக்சாண்டர் விசுவாச கப்பலை உடைச்சு போட்டாங்க. இப்படி விசுவாச கப்பலை உடைச்சு போட்டவனுங்களும் பாதியில் ஓடினவங்களும் நிறைய பேரையும் மேகம் போல திரளான சாட்சிகளாக நமக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நல்ல லெசன் என்ன? எவ்வளவோ சாதனைகள் செஞ்சு நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்ட வாங்கினதுனால பரலோகத்தில் போய் நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வாட் வி ஆர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே
ரட்சிக்கப்படுகிறான்னு போட்டிருக்கு. எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு விலகாமல் அவரை சார்ந்து கொண்டு எந்த ஆலோசனை வேணாலும் அவர்கிட்ட போய் கேட்போம். இந்த கடையில் கடலை மிட்டாய் வாங்கட்டா, அந்த கடலை மிட்டாய் வாங்கட்டா, ஈவன் அதுவாக இருந்தாலும் கேட்போம்யா. ஹல்லேலூயா. கால் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, எங்கேயுமே நேக்கோ பீக்கோ இவங்கள்ட்டெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. போனது நிமித்தம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஐயேன் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு 1 செகண்ட் அல்லது ஒரு 1 மினிட் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆண்டுகிட்ட ஒரு சின்ன ஒரு சப்மிஷன். அப்பா, ஒரு அர்ப்பணிப்பு. தேவனே, என்னப்பா இது சூப்பரான வாழ்க்கை, சூப்பராக 10 காரியங்கள் ரொம்ப அழகாக போச்சுதே, ஒன்னொன்னுலையும் பெரிய பெரிய லெசன் இருக்குதே. இவனுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பினாக்கல் டாப் லெவலில் வந்துட்டானே. பாஸ்ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ஓவர் செலிப்ரேஷன் வரைக்கும் போயிட்டானே. அப்பா, அழகா 8 வயசுலேருந்து ஆரம்பிச்சு, அப்படித்தான் நீங்கள்லாம் சொல்லணும். 8 வயசுலேருந்து ஆரம்பித்தவன் ஸ்ட்ரைட்டாக கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆலயத்தை புதுப்பிச்சு பைபிளை கண்டெடுத்து எடுத்து அதன்படி விசாரித்து ஜெபம் பண்ணி வர்ஷிப்புக்கு ரெடி பண்ணி கண்ட குப்பையெல்லாம் வெளியில் துரத்தி அஞ்சனம் பார்க்குறவங்க சூனியக்காரிகள் எல்லாம் கொலை பண்ணி வெட்டி தள்ளி தூக்கி தூர போட்டு இருதயம் இழகி அழுது புலம்பி ரட்டுடுத்தி என்னென்னலாம் பண்ணிட்டு வந்து சர்டிஃபிகேட்டு கடைசியில் எப்படி வாங்கிட்டான். இவனை மாதிரி இவனுக்கு முன்னாலேயும் இல்லை, இவனுக்கு பின்னாலே இல்லைன்னு சொல்லி ஐயான்னு சொல்லி எவ்வளோ அழகாக போனவன் கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு எகிப்து ராஜா வந்து இவனை கொன்னே போட்டான்னா, வழியிலே கண்டு கொன்று போட்டானா. ஏன்டா எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறேன்? இஃப் யூ கேன் கனெக்ட், இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை? எருசலேம்ல இருந்திருக்க வேண்டியதானே. என்னய்யா, இவனை யார் எரிகோவுக்கு போச்சோன்னா, எரிகோ ஒரு சாபத்தின் சின்னம், எருசலேமோ அப்பத்தின் வீடு. ஹவுஸ் ஆஃப் பிரெட்லேருந்து கர்ஸுக்கு நேராக ஒருத்தன் போயிட்டான். போகும்போது கிளீனாக கள்ளர்கள் ரெடியா, குற்றுராய் ஹெல்ப்லெஸ் கண்டிஷன், ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ். அப்போ பார்த்து கிருபையா நல்ல சமாரியன் வந்தார், விளைச்சிக்கிட்டான், சத்திரத்தில் சேர்த்து விட்டார். அப்படித்தான் நம்ம கதை. சத்திரமாகிய சபையில் சேர்க்கப்பட்டோம். உன்னை எதுக்குடா நீ அங்கே போன? ஆக ஸ்தோத்திரம். வழியிலே போனானா, துன்மார்க்கருடைய உட்காரும் இடத்துல பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள். கர்த்தருடைய வேதத்தில் மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். What a precious church, what a precious people of God. கடைசி வரைக்கும் அப்பா, கண்களை மூடிடலாமா, ஜெபம் பண்ணலாமா? என்ன செஞ்சோங்கிறது பெருசு இல்லப்பா, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்கிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. தகப்பனே, ரொம்ப ஜாக்கிரதையாய் போக வேண்டியிருக்குதுன்னு ஆவியானவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றிப்பா, நன்றி. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதிப்படுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Be sure of confirming your calling and election. தேவனை பாராட்ட மனதுள்ளவர்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. We learned a best lesson. Glory to God. Glory to God. Amen. Amen. We learned a best lesson. எண்டு தான் முக்கியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு முக்கியம். நல்ல தேவனே, 23 முடிக்க வைக்கிறீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா.
அருமையான ஒரு லெசனோட முடிக்க வைக்கிறீங்க. நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள்.